வேங்கப்பால் பொட்டு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேங்கப்பால் பொட்டு குழந்தைக்கு தான் நம்ம வைப்போம். பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து இல்லைன்னா 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேங்கப்பால் பொட்டு நம்ம வைக்கலாம். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேறு கெமிக்கல் சேர்த்த கண்மை அதில் நம்ம பொட்டாக வைக்கும்போது அந்த குழந்தைக்கு நெத்தியில் அரிப்பு அப்படி இல்லைன்னா புண்ணு அந்த மாதிரி வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வேங்கப்பால் பொட்டு நம்ம வைக்கிறோம். இதுக்கு நான் ஜவ்வரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். நான் இரும்பு சட்டி எடுக்கலை, நான் மண் சட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இரும்பு சட்டியில் செய்யும்போது அது கொஞ்சம் சில குழந்தைங்களுக்கு அரிப்பு ஏற்படுது. அதனால் நீங்கள் மண் சட்டி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ரொம்ப லேட்டாகும். பொறுமையாக அந்த தீயை அடுப்பு நீங்கள் ரொம்ப குறைவான தீயில் இந்த ஜவ்வரிசியை நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் இருந்தது ஜவ்வரிசி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு, ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஒரு 80% கருப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். 100% வேண்டாம். ஏன்னா 100% வச்சு வறுக்கும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப கருப்பாக வறுத்துருவாங்க. அது தேவையில்லை. அந்த குழந்தைக்கு நெத்தியில் வைக்கும்போது ஓரளவுக்கு ப்ரௌன் கலர்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தேன் கலர்லேயோ அந்த பொட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு 80% வறுத்த உடனே ரோஸ் வாட்டர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வாசனைக்கு தான். அந்த குழந்தைய நம்ம தூக்கி கொஞ்சுவோம் பாருங்களேன், அப்போ ஒரு நல்ல வாசனை இருக்கும். அந்த பொட்டு ஒரு நல்ல ரோஸ் வாட்ரு, அப்புறம் ஜவ்வாது பவுடர், அது நம்ம விருப்பம்தான். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. குழந்தைங்களே நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த குளித்து முடிச்சுட்டு அந்த குழந்தைங்க நல்ல நறுமண பொடியெல்லாம் போட்டு அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு அந்த பொட்டு வச்சு கொஞ்சும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த ரோஸ் வாட்ரு, ஜவ்வாது இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் இந்த தேங்காய் மூடி இல்லை இந்த பொட்டு செய்யாமல் ஒரு கண்டெய்னரில் போட்டிருக்கேன். ஏன்னா தேங்காய் மூடியில் நீங்கள் ஊற்றும்போது அப்படியே நம்ம போட்டுருவோம், அது தூசி வந்துடுது அதில். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு அலுமினியம் கண்டெய்னரில், ஏன்னா நம்ம சேல் பர்பஸுக்காகவும் செய்கிறோம், நல்லாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக, ரொம்ப நாள் வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த பொட்டு வைக்கும்போது அந்த குழந்தைக்கு அரிப்பு இல்லாமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்யுங்க. பொட்டு தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.